நம் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பு நம்முடைய தேவைகளை அறிந்துள்ள ஆண்டவரின் நாமத்தினாலே மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, நம் மதில்கள் அவர் முன்னே இருக்கிறது. நம் எண்ணங்கள் அனைத்தையும் அவர் அறிவார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மாறி கனி கொடுப்போம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரம் இந்த புத்தகத்தின் கடைசி பகுதிக்கு நம்மை கொண்டு வருகிறது. 33 முதல் 48ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே தேவனுடைய மகிமையையும் 1000 வருட அரசாட்சி வருவதை குறித்தும் பார்க்க போகிறோம். 32ஆம் அதிகாரத்தோடு இஸ்ரவேல் ராஜ்யத்தை சுற்றி உள்ள தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் முடிவடைகிறது. இவற்றிலே சில தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டி இருக்கின்றன. இரத்த சம்பந்தமாக தொடர்புடைய தேசங்களும் இருக்கின்றன. இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களுமே எருசலேம் நகரம் அழிக்கப்படும் முன் கொடுக்கப்பட்டவை. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2வது பகுதிக்குள்ளே வருகிறோம். அதாவது எருசலேம் வீழ்ச்சி அடைந்த பின் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். மீண்டும் எசேக்கியேல் எருசலேமை குறித்து பேசுகிறார். குறிப்பாய் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் இப்பொழுது வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். 25ஆம் அதிகாரம் வரை எல்லாமே எருசலேமின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனங்கள். பின் அவர் கூறியது போலவே எருசலேம் அழிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டுமாக இந்த பகுதி வரப்போகிற 1000 வருட அரசாட்சியை குறித்தும் தேவனுடைய மகிமை மீண்டும் பூமிக்கு வருவதை குறித்தும் பேசுகிறது. இப்பொழுது முதல் அவர் சிறையிருப்பில் இருக்கும் மக்களை குறித்து பேசுகிறார். இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்த்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் இவருடைய செய்தி. இது உண்மையாகவே சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இங்கே எசேக்கியேலின் பணிக்கான அழைப்பு மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இவ்வளவு காலம் அவர் சிறந்த பணியை செய்து வருவதற்காக பாராட்டையும் பெறுகிறார். இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறவர்களிடத்திலே அவர் பேசுகிறார். இதுவரை அவருடைய பாவங்களினாலே எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கும் பிரகாசமான நம்பிக்கையை எசேக்கியேல் பார்க்கிறார். இந்நாட்களிலே வாழும் விசுவாசிகளுக்கும் ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு காரியத்தினாலும் அந்த நம்பிக்கை நங்கூரமடப்படவில்லை. நம்முடைய நம்பிக்கை எந்த தத்துவத்தின் மேலும் இல்லை. நம்முடைய நம்பிக்கை வேத வசனத்திலும் அதில் என்ன நடைபெறும் என்று கர்த்தர் கூறியிருக்கிறாரோ அதிலும் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே செல்வது போல அல்ல. நாம் புதிய எருசலேமிற்குள்ளே செல்கிறோம். விசுவாசிகளாக நமக்கு முன் இருப்பது அந்த புதிய எருசலேமே. கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். பழங்காலங்களில் பழுதடைந்த இசைத்தட்டிலே ஓரிரு வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் கேட்பது போல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ற வார்த்தைகளை இந்த புத்தகத்திலே மீண்டும் மீண்டும் கூறுகிறார். எசேக்கியேல் தன் சொந்த வார்த்தைகளையோ சொந்த கருத்துக்களையோ சொந்த கொள்கைகளையோ சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே கொடுக்கிறார் என்பதை குறித்து மக்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இவ்வாறு கூறுகிறார். கவனியங்கள், எசேக்கியேல் 33, 2, 3 வசனங்கள். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டுவதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காளம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது. எசேக்கியேலின் ஊழிய ஆரம்ப காலத்தில் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றது போலவே இப்பொழுது மீண்டும் கர்த்தர் அவரோடு பேசுகிறார். கர்த்தர் அவரை ஒரு நகரத்தின் காவலாளியைப் போல செயல்பட எதிர்பார்க்கிறார். முற்காலங்களிலே முக்கியமான பட்டணங்கள் எல்லாமே அவைகளை சுற்றிலும் மதில் சுவர் இருந்தது. நகரத்தின் காவல் பொறுப்பில் இருந்தவர்கள் அலங்கத்தின் மேல் நின்று இரவு நேரங்களிலே காவல் காக்கும்படியாக காவலாளிகளை நியமித்தார்கள். அந்த காவலாளி கோட்டையின் மேல் இருந்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் சரியாக பார்த்து எல்லாம் நன்றாயிருக்கிறதா என்று சொல்வான். என்றால் எந்த எதிரியும் பட்டணத்தை நோக்கி வரவில்லை என்பது உறுதி செய்யப்படும். ஆனால் அங்கே சூழ்நிலைகள் சரியாக இல்லாத போதும் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிரியாகிய பாபிலோன் வர இருப்பதை குறித்து எசேக்கியேல் மிகச் சரியாக மக்களை எச்சரித்து கொண்டிருந்தார்.
பாருங்கள், எசேக்கியேல் 33 அதிகாரம் 6 வசனம். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். இப்பொழுது ஜனங்கள் அவர்கள் பாவத்திற்காக நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். இதை குறித்த எச்சரிப்பை காவலாளி கொடுக்கவில்லை என்றால் அவனே அதற்கு பொறுப்பு. எசேக்கியேல் ஏற்கனவே அவர்களை எச்சரித்து விட்டார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் அதை செய்யவில்லை. எசேக்கியேல் சிறப்பான ஒரு காரியத்தை செய்தார். கவனியுங்கள், எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தேவன் கொடுத்த கட்டளையை எசேக்கியேல் நிறைவேற்றினார். தொடர்ந்து பாருங்கள், 8ஆம் வசனம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். இங்கே காவலாளியின் பொறுப்பு என்னவென்றால், துன்மார்க்கரை பார்த்து நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள் என்பதை கூற வேண்டும். ஜனங்கள் காது கொடுத்து கேட்காவிட்டாலும் எசேக்கியேல் உண்மையாய் தனது பணியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கற்பிக்கும் மனிதன் பலன்களை பெற வேண்டிய அவசியமில்லை. பலர் பலன்களை பெறக்கூடிய ஒரு சுவிசேஷகரை பெறுவோம் என்று கூறுகிறார்கள். ஒரு கூட்டத்திலே மக்களை முன்னோக்கி வரச் செய்வது முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிப்பவர்தான் முக்கியம். முன்னோக்கி வந்தவர்களை நான் பார்ப்பதில்லை. ஆசீர்வாதத்திற்கு பிறகு வெளிநடப்பு செய்யும் மக்களை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா? அதுதான் நமது கவலையாக இருக்க வேண்டும். தவறான கூட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஓ, இந்த ஊழியர் எவ்வளவு இனிமையான நற்செய்தி அழைப்பை கொடுத்தார், பல இனிமையான மக்கள் முன்னோக்கி வந்தார்கள். ஆனால் உண்மையில் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு ஏக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் மக்கள் முறையாக எச்சரிக்கப்பட்டிருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு சரியான எச்சரிப்பை செய்யப்படாவிட்டால் பேச்சாளர் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும். தனது கடமையை புறக்கணித்ததற்காக அவர் கடவுளிடம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எசேக்கியேல் 33:11 பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், தேவன் நியாயம் தீர்க்க விரும்புகிறதில்லை. நியாயம் தீர்ப்பது என்பது கர்த்தருக்கு வினோதமான ஒரு காரியம் என்று ஏசாயாவும் கூறியிருக்கிறார். தேவன் மனிதரை ரட்சிக்கவே விரும்புகிறார். அவரிடமாய் திரும்பி ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:17. உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவருடைய வழியே செம்மையானதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் ஒரு குறை சொன்னார்கள். அதாவது, தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பிலே நியாயமாய் செயல்படவில்லை என்றார்கள். தேவன் அனைவரையும் ஒன்று போலத்தான் நியாயம் தீர்த்தார். சொல்லப்போனால் சில நல்ல மக்களும் அந்த சிறையிருப்பில் இருந்தார்கள். பாருங்கள், எசேக்கியேல் 33:18. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். இந்த வசனம் ரட்சிப்பை இழக்கும் ஒருவனை பற்றி பேசவில்லை. தம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் பாவத்திலே விழுந்தால் அவனை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்றுதான் கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:31 பவுல் சொன்னது இதுதான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மேலும் 1 யோவான் 5:16 வசனத்தின்படி கடவுள் மரணத்திற்கு ஏதுவான பாவம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவர் கடவுளின் ஒரு விசுவாசியை பற்றி பேசுகிறார். அவர் எந்த மரணத்தை பற்றி பேசுகிறார்?
அவர் உடல் ரீதியான மரணத்தை பற்றி பேசுகிறார். சில கிறிஸ்தவர்கள் உடல் ரீதியான மரணத்தால் தங்கள் பாவங்களுக்காக நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் நீண்ட சிக்ஷைக்கு பின்னும் உணர வேண்டியதை உணர்ந்து மனம் திரும்புகிறதில்லை. கர்த்தருடைய வேளையில் இருப்பவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வது செழிக்கவில்லை. அவர்கள் கடனில் மூழ்கிக் கொண்டே வருகிறார்கள். ஒருவேளை அது கடவுளின் நியாய தீர்ப்போ? அவர்கள் செய்வது அவருக்கு பிரியமானது அல்ல என்ற செய்தி இதைவிட சத்தமாகவும் தெளிவாகவும் வரும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்களோ? அவர்கள் சிந்திக்க வேண்டும். சரி, கவனியங்கள். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:19. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். தேவன் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நியாயமாகவே காரியங்களை செய்வார். துன்மார்க்கமான ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் திரும்புவான் என்றால் தேவன் அவனை ரட்சிப்பார். பாருங்கள், எசேக்கியேல் 33:20. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள ஜனங்களும் சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். துன்மார்க்கர்களை எப்படி சிறைபிடித்து செல்ல தேவன் அனுமதித்தாரோ அதே போல கர்த்தரை நேசித்தவர்களும் அன்றைக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். அவர்கள்தான் இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு சரியில்லை என்று குறை சொல்கிறார்கள். நீங்களும் நானும் இதே கொள்கையை பல நேரங்களிலே அனுபவிக்கிறோம். உதாரணமாக, இன்று நிறைய பேர் குடிகாரர்கள் இருப்பதால் நாம் அதிகப்படியான காப்பீடு பிரீமியங்களை செலுத்த வேண்டியது இருக்கிறது. நான் குடிப்பதில்லை, ஆனால் குடிப்பவர்களுக்கு நான் பணம் செலுத்த வேண்டும். இன்று சில பட்டணங்களிலே முட்டாள்தனமாக பணத்தை செலவிடும் பலர் நம்மிடம் இருப்பதால் நாம் அதிக வரிகளை செலுத்த வேண்டியது இருக்கிறது. நாம் நம் தேசத்துடன் அடையாளம் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் வம்சங்களிலே, இஸ்ரவேல் மக்களிலே நல்லவர்களும் பாடுபட வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அவர்களும் தங்கள் தேசத்தோடு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இதில் அதைவிட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உங்களில் ஒவ்வொருவரையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கப் போகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கடவுளுக்கு முன் நியாயம் தீர்க்கப்பட நிற்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவத்திற்காக நீங்கள் நியாயம் தீர்ப்பார் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டீர்கள். கிறிஸ்து கொடுக்கும் இலவச ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதற்கான நியாய தீர்ப்பு உண்டு. 1 பேதுரு 3:12 பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் துன்மார்க்கர்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று தான் சொல்கிறார். துன்மார்க்கனுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்பது அவருக்கு கட்டாயம் அல்ல. துன்மார்க்கன் தன் ரட்சிப்பிற்காக தேவனை நோக்கி கூப்பிடுவான் என்றால் தேவன் அவன் சத்தத்தை கேட்டு நிச்சயமாக அவனுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒருவர் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. ரட்சிக்கப்படாத ஒருவர் உங்களை பார்த்து ஏன் இப்படி எனக்கு நடக்க தேவன் அனுமதிக்கிறார் என்று கேட்பார்கள் என்றால் தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்ய அவர்களுக்கு கடனாளிகள் அல்ல. தேவனை விட்டு தூரமாய் போன உலகத்தை நியாயம் தீர்க்க தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இது அவர் உண்டாக்கிய உலகம். இதையே பல நேரங்களிலே நாம் மறந்து போய்விடுகிறோம். எசேக்கியேல் 33:21 பாருங்கள். எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். கர்த்தர் கூறியதால் ஏற்கனவே எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை எசேக்கியேல் மக்களுக்கு அறிவித்து விட்டான். ஆனால் அதை குறித்த செய்தி எதுவும் இதுவரை வரவில்லை. இப்பொழுதுதான் அந்த செய்தி மக்களுக்கு வருகிற பொழுது அவர்கள் அத்தனை பேரையும் அது ஊமையாக்கிவிட்டது. அவர்களுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை என்று சொல்லுகிறோம். அதுதான் அங்கே நடந்தது. அப்படி ஒரு காரியம் நடைபெறும் என்று கொஞ்சமும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த குறிப்பிட்ட செய்தி வந்த அன்று எசேக்கியேலின் மனைவியும் மரித்து போய்விட்டாள். ஆனால்
அவளுடைய மரணத்திற்காக அவன் துக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் அவனிடத்திலே கூறிவிட்டார். ஏனென்றால் தேவன் எருசலேம் நகரத்தை புறக்கணித்து விட்டார் என்பதை மக்கள் உணர வேண்டும். கர்த்தர் தங்களை அழிக்க மாட்டார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பாவத்தை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று நம்பினார்கள். ஆனால் கர்த்தர் அதை செய்தார். எனவே இப்பொழுது உன் மனைவிக்காகவும் நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் கூறிவிட்டார். பாவத்தின் காரணத்தினாலேயே நகரம் அழிக்கப்பட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் 33:22. தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று. என் வாய் திறக்கப்பட்டது, பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை. இரத்தம் சிந்திய நகரமாகிய எருசலேம் அழிக்கப்படுவதை குறித்து 24ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலேயே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் எருசலேமை குறித்த எந்த தீர்க்க தரிசனத்தையும் கூறவில்லை. அதற்கு பதில் சுற்றி இருக்கும் தேசங்களை குறித்து தான் தீர்க்க தரிசனங்களை கூறினார். இப்பொழுது 33ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது எருசலேமை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கு முடி சொல்லுகிறார். எசேக்கியேல் 33:23-24 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராயிருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எப்படி ஆபிரகாமை பொறுப்பெடுத்து வழிநடத்தினார் என்பதை நினைவு கூறுகிறார்கள். இப்பொழுது அவன் சந்ததியில் வந்த ஒரு பெருங்கூட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆபிரகாமை கர்த்தர் போஷித்து காப்பாற்றியது போலவே தங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் உதாசீனம் செய்து விட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பவில்லை. எசேக்கியேல் 33:25 பாருங்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ? நீங்கள் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள நான் அனுமதிக்கப் போவதில்லை. ஒரு காலத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த தேசத்திலே வாழ்ந்த புறஜாதி மக்களை அவருடைய பாவத்தின் நிமித்தமாக நான் விரட்டி அடித்தேன். ஆனால் நீங்களோ அவர்கள் செய்த அதே காரியங்களை இப்பொழுது செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:28. நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன். அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவார் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். நல்ல ஊழிய நண்பர்கள் சிலரை போல இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. அவர்கள் அந்த தேசத்திற்குள்ளே நுழையும் பொழுது அவர்கள் பரவசத்திலே மூழ்கி விடுவார்கள். அவர்களிலே சிலர் நடந்து கொள்ளும் விதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானார்களோ என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். அவர்கள் இந்த தேசத்தை பார்ப்பது அற்புதமாக இல்லையா என்று கூச்சலிடுவார்கள். இன்று நீங்கள் காணக்கூடிய எந்த இடத்தையும் போலவே அந்த தேசமும் பாழடைந்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடவுளின் தீர்ப்பு அதன் மீது இருப்பதால் அந்த தேசம் பாழடைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. அந்த தேசத்திலே சிறிது தண்ணீர் ஊற்றினால் அது ஒரு ரோஜாவை போல பூக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு போதுமான தண்ணீர் அங்கே இல்லை. அங்கே உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். தேவனுடைய நியாய தீர்ப்பு மக்கள் மீது மட்டுமல்ல, அந்த நிலப்பரப்பின் மேலும் உண்டாயிருக்கிறது. கவனிங்கள், எசேக்கியேல் 33:30. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி. கவனித்தீர்களா? எருசலேம் அழிக்கப்பட்ட செய்தியை கேட்ட மக்கள் அதிர்ந்து போனார்கள். இப்பொழுது எசேக்கியேல் என்ன சொல்லுவார் என்று கேட்க அவரிடத்திலே வருகிறார்கள். ஆனால் அவைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் கர்த்தரிடம் திரும்புவது போல் தோன்றியது, கர்த்தர் சொல்வதை கேட்க அவர்கள் விரும்பியது போல் தோன்றியது. ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நம்முடைய காலத்திலேயும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்க தேவாலயத்திற்கு செல்லும் மக்களைப் போல அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதில்லை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்றுதான் யாக்கோபின் நிருபம் 1:22 வாசிக்கிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த மக்களை பற்றி கடவுள் எசேக்கியேலிடம் சொல்வதும் இதுதான். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் அவற்றை செய்வதில்லை. எசேக்கியேல் 33, 32, 33 வசனங்களை பாருங்கள். இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்பொழுது எசேக்கியேல் கூறியது போலவே எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மக்கள் இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையைத்தான் அவர் சொல்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவிசுவாசம் என்பது வேண்டுமென்றே செய்வது. மனிதனுக்குள்ளே பிரச்சனை என்னவென்றால், அவன் விரும்பி செய்யும் பாவத்தை அவனுக்கு விட்டுவிட விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில்தான் எசேக்கியேல் ஊழியம் செய்து வந்தார். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்பதை கேட்க விருப்பம் காட்டினார்கள், ஆனால் அது அவர்கள் வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் எசேக்கியேலிடம் கூறுவது என்ன? இந்த கூட்டம் உன்னை ஏமாற்ற அனுமதிக்காதே. உன்னிடத்திலே வந்து நீ சொல்வதை கேட்கிறார்கள், ஆனால் நீ சொல்வதற்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை. இவர்கள் கேட்கிற வார்த்தைகளின்படி செய்கிறவர்கள் அல்ல என்றார். நீ அன்பை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அதை கேட்க விரும்புகிறார்கள், ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது இல்லை. பழைய வாழ்க்கையிலேயே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள், என்னை விட்டு தூரமாய் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மட்டுமே எருசலேம் அழிக்கப்படும் என்பதை தெளிவாய் கூறினார். மற்ற எல்லா பொய் தீர்க்கதரிசிகளும் எருசலேம் அழிக்கப்படாது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எருசலேம் அழிக்கப்பட்டதை உறுதி செய்யும் செய்தியும் வந்துவிட்டது. எசேக்கியேல் ஒரு உண்மை தீர்க்கதரிசி என்பதை மக்கள் இப்பொழுது அறிந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் பல வழிகளிலே கர்த்தருடைய வசனங்களை வெவ்வேறு ஊடகங்கள் வழியாக கேட்கிறோம், ஆலயத்திலே கேட்கிறோம், வாசிக்கிற புத்தகங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் அதற்கு பூரணமாய் கீழ்ப்படிய நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் உண்மையாகவே உங்களுக்கு வெறுப்பு இருக்க வேண்டும். அதாவது விடுதலை வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பமும் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசமும் இணையும் பொழுதுதான் உண்மையான வெற்றியை, விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். இன்று எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பாரத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும், உங்களுடைய சரீர பிரகாரமான தேவையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவையோ, குடும்ப உறவுகளிலே சிக்கல்களோ, மாற வேண்டும் என்ற காரியமோ எதுவானாலும் முதலாவது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே அது எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவதாக இந்த காரியத்திலே கர்த்தரே எனக்கு உதவி செய்வார் என்ற கர்த்தருடைய உதவியின் மேல் பூரண விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அது உங்களுக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்கு அவர்கள் இன்னமும் கீழ்ப்படியவில்லை என்பதை உணர்கிறார்களோ அந்த காரியங்களிலே
உண்மையான விடுதலையை பெற்றுக்கொள்ள நீரே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்கள் சொந்த முயற்சியினாலே அது முடியாது, கர்த்தரே எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற பூரணமான விசுவாசத்தை அவர்கள் உள்ளத்திலே தாரும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாவத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கும் ஆசையை எடுத்து போட்டு உண்மையான விடுதலையை அனுபவிக்க வாஞ்சையை தாரும். உண்மையிலே பூரண விசுவாசத்தை தாரும். அற்புதமான வெற்றியை பெற்று என்றென்றும் உமக்கு சாட்சிகளாய் வாழ நீரே கிருபை செய்யும். தொடர்ந்து எந்த ஊடகங்களின் வழியாய் உடைய வார்த்தையை கேட்டாலும் கர்த்தாவே, அதற்கு அவர்கள் கீழ்ப்படியக்கூடிய ஆவியானோரின் பலனை அவர்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாயும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் மேலே பூரணமான விசுவாசம் வைத்து அவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். துன்மார்க்கன் எதினால் பிழைப்பான்? துன்மார்க்கன் எதினால் பிழைப்பான்? ஆப்ஷன் ஏ, நல்லவனாக மாறினால். ஆப்ஷன் பி, துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால். ஆப்ஷன் சி, ஏழைகளுக்கு உதவி செய்தால். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் நிகழ்ச்சியிலும் உணர்ச்சி பூர்வமான ஊழியக்காரர்களுக்கும் உண்மையான ஊழியக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தோம். உலகின் மிக அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதுதான். அதை செய்யும் ஊழியரே உண்மையான ஊழியர். உண்மையான ஊழியர் மக்களின் ஆத்துமாவை காப்பதற்காக மதில் மேல் இருக்கும் காவலாளியாக, ஜாமக்காரனாக மாறுவார். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்வார். அது அழிவை கூறுவதாக இருந்தாலும் அதை அப்படியே சொல்வார். தேவன் வெறுக்கும் காரியங்களை நம்மால் வெறுக்க முடிகிறதா? அதற்காக இறைவனிடம் மன்றாடி கேட்போம். நம் உள்ளத்தின் விருப்பப்படியே நாம் தேர்ந்தெடுக்கும் ஊழியர்களும் இருப்பார்கள். நம் உள்ளம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதா? சற்று சிந்திப்போம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26.